ஸோ கூகுள் ஓப்பன் பண்ணுங்கள், சோஷியல் பிளேடுன்னு சர்ச் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் சர்ச் பண்ணதும் ஃபர்ஸ்ட் வர இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ வெப்சைட் வந்து ஓப்பன் ஆனதும் அப்போ ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு சர்ச் பார் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பாரில் உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனல் நேமை நீங்கள் வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணால் போதும் அந்த சேனல் யூடியூப்லேருந்து மந்த்லி அல்லது இயர்லி எவ்வளோ சம்பாதிக்குது அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் எனக்கு பிடிச்ச டாப் 5 யூடியூபர்ஸ் யாருன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் அது மட்டும் இல்லை அவங்க யூடியூப் வழியாக எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த 5 பேர் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு லெஜெண்டை பற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. அவங்கள பற்றி பார்த்து முடிச்சுட்டு அந்த 5 பேர்த்துக்கு போகலாம். ஸோ அந்த லெஜெண்ட் யாருன்னு கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சே இருப்பீங்க. சர்ச் பண்ணுற நீங்களே பாருங்கள். எஸ், நான் தான். ரொம்ப யோசிக்காதீங்க. எனக்கு வந்து இது வரைக்கும் மானிட்டைசேஷன் கிடைக்கல. ஆனால் கிடைக்கும் போது எவ்வளோ வந்து நமக்கு ரெவன்யூ வரும்னு தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லைல்ல. ஸோ சும்மா கொஞ்சம் டைம் பாஸ்க்காக பார்ப்போம். ஸோ நான் இங்கே செலக்ட் சேனல் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டேரெக்டாகவே காமிக்குது. எஸ்டிமேட்டட் மந்த்லி ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா $7 $112 காமிக்குது. ஆனால் இதில் நம்ம எந்த வேல்யூ செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ தான் செலக்ட் பண்ணணும். அதுதான் 95% வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மினிமம் வேல்யூ இந்த $7 நம்ம இப்போது ஐஎன்ஆருக்கு கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். $7 to INR. ஸோ இன்கேஸ் எனக்கு மானிட்டைசேஷன் வந்து அடுத்த வாரம் கிடைச்சாலுமே என்னால் மந்த்லி வந்து $514 தான் இப்போதைக்கு சம்பாதிக்க முடியும். ஸோ இத்தனைக்கு நான் பிலிப்பைன்ஸில் வேறு இருக்கேன். ஸோ பிலிப்பைன்ஸில் இந்த கரன்சி வரும்போது இந்த ரேட் இன்னும் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ பிலிப்பைன்ஸ் ரேட்டுக்கு எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னு நம்ம இப்போ பார்ப்போம். 2 PHP $336 வந்து என்னோட மந்த்லி ரெவென்யூ இங்கே பிலிப்பைன்ஸில். ஸோ கண்டிப்பாக இந்த ரெவன்யூ வச்சு ஒரு யூஸ் மேலே யூடியூப் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு அட்லீஸ்ட் $100 மேலே நமக்கு ரெவன்யூ வந்தால் தான் நம்ம பேங்க்குக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் நிறைய வீடியோஸும் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. ரெகுலராக இனிமேல் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். ஸோ ஓகே, எல்லாத்தையும் விடுவோம். இப்போ நம்ம எனக்கு ஃபேவரேட்டான அந்த 5 யூடியூபர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ எனக்கு பிடிச்ச ஃபர்ஸ்ட் யூடியூபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா Mrwhosetheboss. ஸோ இவரை வந்து ஏன் எனக்கு பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா இவரோட வீடியோ குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்கும். இவரோட வீடியோ ப்ரெசன்டேஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். மேன் இவரை மாதிரி யாராச்சும் வீடியோ ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவர் ஸ்டைலில் யாரும் பண்ண மாட்டாங்க. இவரை விட பெட்டராகவும் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் யாரும் பண்ணி நான் பார்த்ததில்ல. அண்ட் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவை கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக கொண்டு போகிறதுக்கு நிறைய பேர் வந்து நேச்சுரலாக பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியாக அப்படி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணுறவங்களே இருப்பாங்க. ஆனால் ஸ்கிரிப்டடில் என்டர்டெயின்மெண்ட் ஆட் பண்ணுறவங்க ரொம்பவுமே கம்மி. ஸோ இவர் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே ஸ்கிரிப்டடாக தான் இருக்கும். ஆனால் ஸ்கிரிப்டட்லேயே கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் ஆட் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்பவுமே இம்ப்ரெசிவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இவரோட எஸ்டிமேட்டட் மந்த்லி ரெவன்யூ எவ்வளோ நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ திரும்ப சோஷியல் பிளேடுக்கே நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த சர்ச் பாரில் நம்ம இப்போ Mrwhosethebossன்னு டைப் பண்ணுவோம். ஸோ Mrwhosetheboss ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இவரோட மந்த்லி எஸ்டிமேட்டட் ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $7.9K. ஸோ இந்த டாலர் ரேட்டை நம்ம வந்து இந்தியன் கரன்சிக்கு எவ்வளோ வருதுன்னு கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இவரோட மந்த்லி ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $5,80,148. ஸோ இந்த மணி வந்து யூடியூப் சைட்லேருந்து இவருக்கு வர ரெவன்யூ. அண்ட் இது போக அவரோட எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் இருக்கும். அவர் வந்து எடிட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக டெக் சேனல்லாம் கண்டிப்பாக லைட்டு கேமரா எல்லாமே அப்பப்போ மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்லாம் போக வர மணி தான் அவரோட மணி. ஸோ மார்கஸ் ப்ரௌன்லி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே டெக் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த பர்சன், தானாக முன்னுக்கு வந்த ஒரு பர்சன். அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு மார்கஸ் ப்ரௌன்லி தான் ஃபஸ்ட்டு பிடிக்கும். எனக்கு வந்து கொஞ்ச நாள் மார்கஸ் ப்ரௌன்லி தான் ஃபஸ்ட் பிடிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு, மார்கஸ் ப்ரௌன்லி இல்லை Mrwhosetheboss ஆனு. அண்ட் அந்த கன்ஃபியூஷன் வந்த அப்புறம் நான் 2 பேரோட வீடியோஸ்மே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் அப்போ என்ன ரொம்பவுமே இம்ப்ரெஸ் பண்ணது வந்து Mrwhosetheboss தான். ஸோ இது வரைக்கும் என்ன Mrwhosetheboss தான் இருக்குது. நாளைக்கு வேணால் மார்கஸ் ப்ரௌன்லியாக மாறலாம். ஸோ உங்களுக்கு Mrwhosetheboss பிடிக்குமா, மார்கஸ் ப்ரௌன்லி பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நாம் மார்கஸ் ப்ரௌன்லியோட மந்த்லி எஸ்டிமேட்டட் யூடியூப் சேலரி எவ்வளோன்னு பார்ப்போம். ஸோ மார்கஸ் ப்ரௌன்லியோட ப்ரொஃபைல் இங்கே இருக்குது. ஸோ நம்ம இப்போ செலக்ட் சேனல் கிளிக் பண்ணோன்னா ப்ரொஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இவரோட மந்த்லி எஸ்டிமேட்டட் ஏர்னிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $17.4K. ஸோ Mrwhosetheboss ரெவன்யூ விடைக்கும் மார்கஸ் ப்ரௌன்லிக்கு இன்னொரு மடங்கு விடைக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. $17.4K இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போது இந்தியன் கரன்சிக்கு எவ்வளோ வருதுன்னு கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ மார்கஸ் ப்ரௌன்லியோட மந்த்லி யூடியூப் ஏர்னிங் இந்தியன் ரேட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $12,78,276. அண்ட் அஃப்கோர்ஸ் இவருமே வந்து டெக் சேனலுங்கிறதால இவருக்குமே நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான் கேமரா, லைட்டு அண்ட் எடிட்டிங் ஆப்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஏன்டா சொல்கிற, அதெல்லாம் சேர்த்து நிறைய காசு போகுமான்னு கேட்டிங்கன்னா நிறைய காசு தான் போகும். ஆனால் அவங்க சம்பாதிக்கிற காசையும் இந்த காசையும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா இந்த காசு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் கம்மியாக தெரியும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போது எனக்கு பிடிச்ச அந்த 3வது பிளேஸில் இருக்கக்கூடிய யூடியூபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா
அலி அப்தால். ஸோ இவரை வந்து நிறைய பேருக்கு தெரிய சான்சஸ் இல்லை. இவர் எப்படிப்பட்டோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ப்ரொடக்டிவ் டைப்பு. அண்ட் இவரை மாதிரி நீங்கள் நிறைய பீப்புள்ஸை பார்த்துருக்கலாம். இன்றைக்கி இந்த நாள் எடுத்தோன்னா இந்த நாள் நம்ம ஏதாச்சும் உருப்படியாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும், அண்ட் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கே பிளான் பண்ணி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஸோ இவர் வந்து டாக்டராகவும் இருக்கார், அதே சேம் டைம் யூடியூப் சேனலும் ரன் பண்ணுறாரு. ஸோ அந்த சேனலில் அவர் வந்து எப்படி ப்ரொடக்டிவாக இருக்கலாம், எப்படி ஸ்பீடாக நோட்ஸ் எடுக்கலாம், அண்ட் கொஞ்சம் டெக் ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூவும் போடுவார். ஸோ இவரை ஏன் எனக்கு பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவரோட வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கும் தோணும் இவரை மாதிரி நம்மளும் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கலாமே, நம்மளும் கொஞ்சம் டெய்லி உருப்படியாக ஒரு விஷயத்த பண்ணலாமே. ஸோ இது வந்து அவர் டேரெக்டாக இப்படிலாம் பண்ணணும்னு சொல்ல மாட்டார், ஆனால் அவரோட வீடியோஸ் பார்த்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தோணும். ஸோ இப்போ நம்ம இவரோட யூடியூப் ஏர்னிங்ஸ் எவ்வளோ நம்ம இப்போ பார்ப்போம். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், இவர் வந்து லண்டனில் இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் டாப் ரேங்க் வாங்கின ஒரு பர்சன். ஸோ இவரோட யூடியூப் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5K USD தான். ஸோ இந்த 1.5K USDயை நம்ம இப்போது இந்தியன் ருப்பீஸை கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இவரோட மந்த்லி யூடியூப் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,10,222 ரூபா. ஸோ இது வந்து இவர் வந்து யூடியூப்பில் மட்டுமே சம்பாதிக்கிற விஷயம். இவர் வந்து டாக்டராக இருக்கிறனால அங்கேருந்து கொஞ்சம் காசு வரும். அண்ட் அது போக அவரோட ஸ்கில்ஸை வந்து ஸ்கில் ஷேர் அப்படிங்கிற ஒரு சைட்டில் வந்து அவர் ரெகுலராக அப்லோட் பண்ணுவார். ஸோ அங்கேருந்து அவருக்கு வந்து ரெவன்யூ வரும். ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அவருக்கும் ஒரு நல்ல ரெவன்யூ தான் வரும். ஸோ இது வந்து ஒரு ஃபன்னான கப்பிள் விளாக் சேனல், ரொம்பவுமே என்டர்டெய்னிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக நான் முடிக்காமல் விட மாட்டேன், அண்ட் பாதியில் க்ளோஸ் பண்ணவும் தோணாது, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லா வீடியோஸும். அண்ட் அந்த சேனலில் இன்னொரு மூணாவது ஒரு ஜீவன் இருக்கும், ஃபெபின்னா, அதோட பெரிய ஃபேன் நான். ஸோ கப்பிள் விளாக் சேனல் வந்து தமிழில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த 4-5 பேரில் பெஸ்ட் இதுன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்கள்தான் தான் இருக்கும், அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து கேமராக்காக இப்படி பேசணும் அப்படி பேசணும்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அந்த ஃப்ளோவில் என்ன வருதோ அதை அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஃபன்னான ஒரு சேனல். ஸோ இவங்களோட மந்த்லி யூடியூப் இன்கம் எவ்வளோ நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ராம் வித் ஜானுவோட மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $5K. ஸோ இந்த $5K இந்தியன் ரேட்டு கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ ராம் வித் ஜானுவோட மந்த்லி யூடியூப் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,67,433 ரூபா. ஸோ இது வந்து ராம் வித் ஜானுவில் மட்டுமே அவங்க ஏர்ன் பண்ணுறது. அண்ட் இது போக அவங்க 2 பேர்த்துக்கும் செப்பரேட்டாக 2 சேனல்ஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் காசு வரும். அண்ட் இப்போ லாஸ்ட்டாக எனக்கு பிடிச்ச அந்த 5வது ஃபேவரட் சேனல் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு ராமன். அண்ட் இவரை வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இவரை வந்து எனக்கு ஏன் பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிடுவார், அது வேறு விஷயம். ஆனால் சாப்பிட்ற எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடுவார். ஸோ அண்ட் இவர் சாப்பிட்ற ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்கும் பேர்லாம். இப்படிலாம் ரைஸ் இருக்கான்னு எனக்கு தெரியாது. அண்ட் அவங்க சமையலுக்கு யூஸ் பண்ணுற எல்லா விஷயங்களுமே அவங்க வீட்டிலே பண்ணுற விஷயம், எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸும் அதில் கண்டிப்பாக இருக்காது. ஸோ ரொம்பவுமே ஹெல்த்தியாக சாப்பிடக்கூடிய ஒரு ஆள். அண்ட் இவரோட சேனல் இன்கம் எவ்வளோன்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ சாப்பாட்டு ராமனோட மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $4.2K. ஸோ இந்த $4.2K நம்ம இப்போ இந்தியன் ரேட்டு கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இவரோட மந்த்லி யூடியூப் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,08,643 ரூபா. அண்ட் இவருக்குமே கண்டிப்பாக நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அண்ட் இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக வர லாபம் தான் அவருக்கு மந்த்லி கிடைக்கக்கூடிய காசு. ஸோ இந்த 5 சேனல்ஸ் தான் இப்போதைக்கு எனக்கு பிடிச்ச 5 ஃபேவரட் சேனல்ஸ். ஸோ இந்த சேனல் மட்டும்தான் பார்ப்பேன், நான் வேறு சேனல்ஸ் பார்க்க மாட்டேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சேனல்ஸ் நிறைய பார்ப்பேன். ஆனால் அவங்கள விடைக்கும் இவங்க ஏன் எனக்கு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏதாச்சும் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே என் கை வந்து என்ன அறியாமலே அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிடும். அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்ச 5 சேனல்ஸ் தான் இது. அண்ட் இந்த ஃபேவரட் லிஸ்ட்டில் நான் சொன்ன கடைசி 2 சேனல்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நான் பார்க்குற சேனல்ஸ் தான். இந்த சேனல்ஸ்க்கும் ஏன் ட்ராக்குக்கும் கண்டிப்பாக சிங்கே கிடையாது. ஆனால் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் 3 சேனல்ஸ்க்கும் எனக்கும் கண்டிப்பாகவே சிங்க் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3வது பொசிஷனில் இருக்கக்கூடிய அலி அப்தால், அவரோட சேனல் வந்து மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷன் இதுக்காக எனக்கு வந்து ரொம்பவுமே பிடிக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் 2 சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா என்னை ரொம்பவுமே இன்ஸ்பயர் பண்ணும். ஸோ அவங்களோட வீடியோஸில் கண்டிப்பாக ஒரு போர்ஷன் ஆச்சும் என்னை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணும். ஸோ அது வந்து எடிட்டிங்கில் ஒரு விஷயமா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எடிட்டிங்கில் ஏதாச்சும் நான் வித்தியாசமாக பார்த்துட்டேன்னா ஸோ இதை வந்து எப்படி பண்ணியிருப்பாங்க, இதுக்கு பின்னாடி என்னென்ன ஸ்டோரி இருக்கும் அப்படிலாம் நான் யோசிப்பேன். அண்ட் அந்த ஸ்டோரி எனக்கு புரியும் போது ஒரு சிம்பிள் போர்ஷன் தான், பார்க்கும்போது சிம்பிளாக தெரிகிற விஷயத்துக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு எனக்கு தோணும். அண்ட் எடிட்டிங் மட்டும் இல்லை, அவங்க வந்து ஒரு வீடியோக்கு இடையில அங்கங்கே ஃபண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, அதுவுமே எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அண்ட் 2 பேரோட வீடியோஸுமே ரொம்ப
ரொம்பவுமே குவாலிட்டியாக இருக்கும். அண்ட் அவங்க ஸ்டைலில் அவ்வளோ குவாலிட்டியாக ஒரு வீடியோ வந்து இப்போதைக்கு நான் கொடுத்ததில்லை, ஆனால் ஃபியூச்சரில் கண்டிப்பாக கொடுப்பேன்னு நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இவங்க எல்லாரும் தான் எனக்கு பிடிச்ச 5 யூடியூபர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களே வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபாஷ்.